வணக்கம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் நம்பர்களே. நம்ம இன்னைக்கு ரெசோனன்ட் கன்வெர்ட்டருக்கும் ஹார்ட் சுவிட்ச் கன்வெர்ட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஹார்ட் சுவிட்சிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கரண்ட் அதை பற்றி இல்லாமல் எப்போனாலும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது. இது சாஃப்ட் சுவிட்சிங் ஆர் ரெசோனன்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வோல்டேஜும் கரண்ட்டும் எப்போ ஜீரோ ஆகுதோ அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க டிவைசஸ் தான். இதுதான் ஹார்ட் சுவிட்சிங் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் தான், வோல்டேஜ் இது கரண்ட்டு இந்த டயத்தில் எப்போனாலும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சுவிட்சிங் லாசஸ் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சுவிட்சிங் அதில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜும் கரண்ட் எப்போ மீட் பண்ணுதோ, அதாவது ஜீரோ ஆகுதோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க பவர் டிவைசஸை ஸோ இதான் ரெண்டு ஹார்ட் சுவிட்சிங்கில் சுவிட்சிங் லாசஸ் அதிகமாக இருக்கும், சாஃப்ட் சுவிட்சிங்கில் சுவிட்சிங் லாசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ சாஃப்ட் சுவிட்சிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெசோனன்ட் கன்வெர்ட்டர் தான் சாஃப்ட் சுவிட்சிங்னு சொல்லி சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா லோ சுவிட்சிங் லாசஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ஹார்ட் சுவிட்ச் கன்வெர்ட்டரில் லாசஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி லாசஸ் அதிகமாக இருக்கிறதால என்ன ஆகும்னா ஹார்ட் சுவிட்சில் இஎம்ஐ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். இதே இது ரெசோனன்ட் கன்வெர்ட்டரில் இஎம்ஐ கம்மியாக இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா ரெசோனன்ட் கன்வெர்ட்டர் எஃபிஷியன்சி ரெசோனன்ட் கன்வெர்ட்டரில் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது. இதில் எஃபிஷியன்சி ஹை லோவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லோ டிவைஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஹார்ட் சுவிட்ச் கன்வெர்ட்டரில் ஹை டிவைஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஏன்னா வோல்டேஜ் கரண்ட் எப்போ வராலும் திடீர்னு பீக்கில் ஆன் பண்ணுவாங்க, ஆஃப் பண்ணுவாங்க. ஏன்னா ஜீரோவில் ஆன் பண்ணுறதால இதில் ஸ்ட்ரெஸ் என்னது ஹையில் அதிகமாக இருக்கும், இதில் லோவாக இருக்கும். இதனால் ஹீட் டிவைஸ் ஹார்ட் சுவிட்சில் ஹீட் ஆகும், இது ஹீட் ஆகாது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.